ஓம் திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு மந்திரம். திருமூலர் திருமந்திரம். மூன்றாம் தந்திரம். வீராகமம். மந்திரம் 51. தொகுதி 10. அட்டாந்த யோக பேரு. 8 வகை யோகம் செய்வதனால் கிடைக்கப் பெறும் பிரதிபலங்கள். பகுதி 1. யமம். மனதில் தீமை அகற்றினால் கிடைக்கும் பலன். பாடல் 612. போதுகந்து ஏறும் குறிசடையானடி. யாதுகந்தார் அமராபதிக்கே செல்வர். ஏதுகந்தான் இவன் என்றருள் செய்திடும். மாதுகந்து ஆடிட்டும் மால்விடையோனே. விளக்கம். வாசனை மிகுந்த மலர்களை தனது பின்னிய சடையில் அணிந்திருப்பவன் சிவபெருமான். அவனுடைய திருவடிகளே யார் ஒருவன் மனமுவந்து போற்றி துதிக்கிறானோ அவன் தேவர்கள் வாழும் அமராவதியின் தலைவன போன்ற உயர்ந்த நிலையை அடைவார். இவன் நம்மை எத்தகைய அன்போடு விரும்பினான் என்று அடியவனின் பக்தியை மெச்சி குறைவின்றி அவனுக்கு கனிவோடு அருள் புரிகின்றவன். அந்த இறைவன் உமாதேவியை ஒரு பாகமாக கொண்டு மகிழ்பவனும் பெரிய காளை மாட்டை வாகனமாக கொண்ட சிவபெருமானே என்று இறைவனின் பெருமையை திருமூலர் இப்பாடலில் தெளிவுபட இயற்றியுள்ளார். மனக்குற்றமின்றி தூய அன்போடு ஈசனை விரும்புகின்றவருக்கு சொர்க்கத்தில் இருக்கும் இந்திரனை போன்ற வாழ்க்கையை அமைத்து தருவார் என்று இயம விதியை கடைபிடிப்போருக்கு கிடைக்கும் பலனை திருமூலரின் இப்பாடல் வலியுறுத்துகிறது. Explanation. Lord Shiva is the one who wears fragrant flowers in his matted locks. Whoever wholeheartedly praises and worships his feet will attain a high status, like the Lord of Amravati, where the gods reside. He will appreciate the devotee's devotion, saying, "With what kind of love did this one cherish me?" and will graciously bestow his blessings without any shortcomings. That Lord is Shiva, who rejoices with goddess Uma as a part of him, and has the great bull as his vehicle. In this verse, Tirumular clearly describes the greatness of the Lord. This verse by Tirumular emphasizes the benefit obtained by those who follow the Yama principle, that the Lord will grant a life like that of Indra in heaven to those who love him with pure love, without any mental impurities. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இணைந்திருங்கள், அனைவருக்கும் பகிர்ந்திருங்கள். Presented by சுபா ஸ்ரீனிவாசன். தமிழ் இலக்கிய பாசறை, கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.